இன்று எமது கல்முனை பிராந்தியத்தில் கல்முனை ஆதார வைத்தியசாலை சம்பந்தமாக ஏற்பட்டுள்ள சர்ச்சை இன்று குறிப்பாக தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்தை விரும்புகிற மத்தியில் ஒரு பெரும் கவலையை தோற்றுவித்துள்ளது. எனவே இது சம்பந்தமாக இந்த பிராந்திய மக்களின் அரசியல் தலைமைகள் ஒருவர் என்ற ரீதியில் இந்த விடயத்தை அவசரமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது கடமை இந்த நாட்டில் இருக்கின்ற குறிப்பாக தமிழ் முஸ்லிம் தலைவர்களுக்குள்ள பெரிய ஒரு கடமையாக மாறி இருக்கின்றது. என்றால் கல்முனை வரலாற்றை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் கிறிஸ்தவ பௌத்த மக்கள் வாழ்கின்ற ஒரு ஒரு சமாதான ஐக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. இதில் அரசியல் உரிமை சார்ந்த விடயம், நில உரிமை சார்ந்த விடயங்கள் சம்பந்தமாக நிர்வாக அளவு பிரச்சனைகள் குறிப்பாக பல சமூகங்களுக்கு மத்தியில் காலகாலமாக ஏற்பட்ட வரலாறு உண்டு. அதை நாங்கள் மறைக்க விரும்பவில்லை. குறிப்பாக கல்முனை வடபகுதியை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு தமிழ் எல்லை பிரச்சனை, அதாவது மட்டக்களப்பு தமிழ் மக்களுக்கும் குறிப்பாக கல்முனை எல்லை தமிழ் பெரிய நிலால் மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை இருந்து வரலாறு. அதே போன்று கல்முனை மாநகர சபை சாய்ந்த நகர சபை பிரச்சனை முஸ்லிம் சமூகத்துக்கு இடையில் இருந்தது. அதே நேரம் கல்முனை உபப்பிரதேசம் சம்பந்தமாக தமிழ் மக்களுக்கு முஸ்லிம் சமூகத்துக்கும் இடையில் இருந்தது. இவையெல்லாம் ஒரு உரிமை சார்ந்த ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக பார்க்கப்படுது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக கல்முனையில வரலாற்றில் பல நூற்றாண்டு காலமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் மத ரீதியான கலாச்சார ரீதியான எந்த ஒரு முரண்பாடோ அல்லது குழப்பமோ ஏற்பட்ட வரலாறு இல்லை. அதுக்கு காரணம் இந்த பிராந்தியத்தில் வாழ்கின்ற அரசியல் தலைமைகள் பொதுமக்கள் மத்தியில் அந்தந்த இனத்துக்குரிய மத கலாச்சாரத்தை உள்ள புரிந்துணர்வு மிக உச்ச மட்டத்தில் இருக்கின்றது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்பொழுதும் இந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை அந்த 9 அந்த புதிதாக நியமனம் பெற்றுள்ள சகோதரிகளை அவர்களுடைய குறிப்பாக இது மத கலாச்சார என்றதை விட அவர்கள் ஒழுக்க ரீதியாக ஒரு உடை, அதாவது அவர்களுடைய காட்சட்டையும் தலையை மறைக்கின்ற ஒரு ஒரு துணியை கூட ஜீரணிக்க முடியாமல் அதை மறுக்கின்ற ஒரு முடிவினை வடக்கு ஆதார வைத்தியசாலை அத்தியட்சர் டாக்டர் சூனன் அவர்கள் பகிரங்கமாக எடுத்திருப்பது எங்களை உண்மையில் கவலை அல்ல, அதிர்ச்சி அளிக்கின்றது. இதற்கு முன்பிருந்த இந்த பிராந்தியத்தில் இருந்த தமிழ் அரசியல் தலைமைகளோ அல்லது தமிழ் அதிகாரிகளோ இவ்வாறு ஒரு ஒரு மத அல்லது கலாச்சார தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. இது எந்த அடிப்படையில் சூனன் அவர்கள் இவ்வாறான ஒரு முரண்பாட்டை ஒரு இனங்களுக்கு இடையில் இப்பொழுதும் ஜனாதிபதி அனுரகுமார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு தமிழ் முஸ்லிம் சிங்கள கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பெரும் ஒரு புரிந்துணர்வும் ஐக்கியமான ஒரு சூழலும் வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த நாட்டில் அபிவிருத்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, விலைவாசி கூடினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு தின்பதற்கு சோறு இல்லாட்டியும் பரவாயில்லை, நாங்கள் நிம்மதியாக இனங்கள் அமைதியாக இருந்தாலே போதும் என்று அங்காங்கு மக்கள் முணுமுணுக்கின்ற தருவாயில் இந்த சிறிய பிரச்சினை எங்களுக்கு இருக்கின்ற பயம் நாடு தேசிய ரீதியில் இது இன்னும் பல இதை கொப்பி அடித்து இந்த கலாச்சார தாக்குதலை மேற்கொண்டால் இந்த நாட்டில் இப்பொழுது மலர்ந்திருக்கின்ற இந்த மன ஒற்றுமை புரிந்துணர்வு எங்கே போய் முடியும் என்பதை டாக்டர் சூனன் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இது எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகம், டாக்டர் சூனன் அவர்கள் இந்த நாட்டில் இன ஐக்கியத்துக்கு ஜனாதிபதியுடைய அந்த முயற்சியில் அவருக்கு ஏற்பட்டிருக்க நட்பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக ஒரு வெளிநாட்டு சக்தி, குறிப்பாக இந்த நாட்டில்
இனங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வெளிநாட்டு சக்தியான இஸ்ரேல் மொசாடுடைய வலையில் விழுந்து விட்டாரா? ஏன்னா மொசாட் இன்று கிழக்கு மாகாணத்தில் பொத்துவிலில் பலமாக கால் ஒன்றியுள்ளது. இலங்கையில் பல நகரங்களில் கால் ஒன்றியுள்ளது. எனவே ஏனென்றால் 85ஆம் ஆண்டுகளும் நாங்கள் சிறுவர்களாக கார்மல் பாத்திமா கல்லூரியில் கல்வி கற்ற போது எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது. எங்களுக்கு இருந்த அந்த அந்யோன்ய உறவு, ஐக்கியம், அந்த பரஸ்பர நட்பு என்பவற்றை 85 மொசாட் இலங்கையில் காலின்றிய பொழுது முதலாக செய்த வேலை குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களை காரதீவு சந்தியில் பிரித்ததுதான் முதலாவது வரலாறு. அன்று ஒரு சில சூனன் போன்றவர்கள் எடுத்த அந்த ஆயுதம் ஈட்டிலே தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்துக்கே அது ஒரு பாரிய சவாலை கொண்டு வந்தது. அதை இன்று மீண்டும் டாக்டர் சூனா அவர்கள் அந்த வலையில் வீழ்ந்து இதை செய்கின்றார் என்ற சந்தேகம் இருக்கின்றது. இருந்தாலும் நான் இந்த பிராந்தியத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக பல காலம் இருந்தவன் என்ற ரீதியில் என்னுடைய விருப்பம், இதில் தமிழ் தலைவர்கள் ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றார்கள். அவர்களை நான் குற்றஞ்சாட்ட விரும்பவில்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், தமிழ் தலைவர்களாக இருக்கட்டும். ஆனா அவர்கள் இந்த சூழன் அவர்களுடைய இந்த கலாச்சார தாக்குகளை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும். இதுதான் என்னுடைய இன்றைய வேண்டுகோள். நான் கடந்த 2 தினங்களாக இந்த நாட்டின் தமிழ் முக்கிய தலைவர்களான மனோ கணேசன் அவர்களுடன் தொலைபேசி ஊடாக நீண்ட நேரம் பேசி இதை பாரூரத்தை தெளிவுபடுத்தியிருந்தேன். ஏன்னா கல்முனை நான் இப்பொழுது இருக்கின்ற இங்கு நிலைமை நாளுக்கு நாள் மோசமாக நாங்கள் அனுமதிக்க கூடாது என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமை முக்கிய தலைமையா இருக்கின்ற தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களுடன் நீங்க உடனடியாக தலையிட்டு கல்முனையில் உள்ள உள்ளூர் தலைவர்கள், கோயில் தர்மகர்த்தாக்கள், வைத்தியசாலை அபிவிருத்தி சந்தித்து பேசி இதை ஒரு முடிவு கொண்டு வருமாறு நான் கூறியிருக்கின்றேன். அதே போன்று ஏனைய தமிழ் கூட்டமைப்பின் பல பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நாங்கள் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறோம். குறிப்பாக சுமந்திரன் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் விட்டது. அவர்களுக்கு நான் பகிரங்கமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் கல்முனை மக்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடுகின்றவர்கள், இன்று கல்முனை தமிழ் மக்கள் உங்களை மதிக்கின்றவர்கள். என அவர்கள் மக்கள் உடைய பிரதிகளாக இருக்கின்ற அந்த அபிவிருத்தி குழு மற்றும் உள்ளூர் மாநகர உறுப்பினர்களை சந்தித்து இந்த கலாச்சார தாக்குதலை, இந்த மத ரீதியான வன்மத்தை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் பகிரங்கமாக கூறியிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய எத்தனையோ தமிழ் நண்பர்கள், தமிழ் உறவுகள் இன்று இதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றது. பகிரங்கமாக இன்று அவர்கள் வீடியோ செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். சூனன் அவர்களுடைய இந்த செயற்பாடு பிழை. எனவே நீங்கள் துணிந்து தமிழ் தலைவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு பயப்படாமல் துணிந்து இந்த 100 ஆண்டு கால மத ஒற்றுமையை, கலாச்சார ஒற்றுமையை கல்முனை மண்ணில் நீங்கள் ஏற்படுத்த முன் வர வேண்டும். நான் மிகவும் இந்த மண்ணின் இந்த மக்களுடைய இந்த கலாச்சார ஒற்றுமையை மிக புரிந்துணர்வோடு வாழ்கின்ற மண். கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் விழா வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் வந்து கலந்து கொள்கின்றார்கள். அதே போன்று பாண்டிருப்பு திரௌபதியன் அம்மன் திருவிழா நடக்கின்ற முஸ்லிம் மக்கள் போயிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு மத ரீதியாக கிறிஸ்தவ கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வருகின்ற போது சகோதரர் பங்கு பற்றி கொண்டாடுகின்ற இந்த பிராந்தியத்தில் ஒரு கரும்புள்ளியாக இந்த நிகழ்வு வரலாற்றில் இடம்பெற்றுவிடக் கூடாது என்பதை தமிழ் தலைவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஏனென்றால் 2 வழிகள் இருக்கின்றது இந்த இடத்தில். சட்ட ரீதியாக குறிப்பாக நாங்கள் முஸ்லிம் தலைவர்கள், குறிப்பாக இது அரசியலமைப்பில் குறிப்பாக 14F தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் கலாச்சார உரிமை அந்தந்த மக்களுக்கு இருக்கின்ற கலாச்சாரம் என்கின்ற பொழுது அவர்கள் உடை நடவடிக்கைகள் எல்லாம் கலாச்சார உரிமையில் வருகின்றது. எனவே டாக்டர் சூனன் செய்கின்ற விடயம் அப்பட்டமான ஒரு அரசியலமைப்பு மீறலாகும்.
அது 14 அரசியலமைப்பின் 14F கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமான ஒரு வழக்கு கூட அவுஃப் வர்சஸ் ஜனாதிபதி பாலிகா மாவித்தியாலய ராஜகிரிய வழக்கில் இறுதி கலாச்சார உடையினை உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கின்றது ஒரு மாணவியுடைய. எனவே இவ்வாறான வழக்கு தீர்ப்புகள் சட்ட ஏற்பாடு இருக்கின்ற பொழுது, மற்றது பொது நிர்வாக அமைச்சுடைய சுற்று நிர்வாகங்கள் இருக்கின்ற பொழுது, இதை எல்லாவற்றையும் மீறி தான் தோற்றித்தனமாக டாக்டர் சூனன் நடப்பது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் எங்களுக்கு இருக்கின்ற தெரிவு சட்ட லீகலாக போய் வெல்லக்கூடிய தெரிவு இருக்கின்றது. அதே நேரம் ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சு மட்டத்தில் இதற்கான அழுத்தத்தை கொடுத்து, இதற்காக முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர் ஆளுங்கட்சியில் எதிர்கட்சியிலும் இருக்கின்றார்கள், அவர்களை நாடி செய்கின்ற பொழுதோ இது தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு 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 அவர்களுக்கு ஒரு 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 வெக்கத்தை உண்டாக்குகின்ற விடயமாக மாறிவிடும். முஸ்லிம் சமூகம் போய் அரசியல் அழுத்தத்தை கொடுத்து செய்து வருகின்ற பொழுது இது தமிழ் சமுதாயத்தை தலைகுனிய செய்கின்ற, எந்த தமிழ் மகனும் அங்கீகரிக்க முடியாத ஒரு விடயத்தை சூனன் என்ற ஒரு நபரின் ஊடாக அந்த தமிழ் சமுதாயத்தை தலைகுனிய செய்கின்ற விடயத்துக்கு அந்த சமூகம் போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த அக்கறையில் நாங்கள் சொல்லுகின்றோம். முதலாவது ஆப்ஷனுக்கு எங்களுடைய இன்று பல முஸ்லிம் அரசியல் தலைமைகள் அதைத்தான் வலியுறுத்தி பேசுகின்றது. நானும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றேன். அதனால்தான் சுமந்திரன் ஐயா அவர்கள் இதில் அவசரமாக தலையிட வேண்டும். அப்பொழுது ஒரு இவ்வாறான முடிவை எடுக்கின்ற பொழுதுதான் உண்மையான தமிழ் முஸ்லிம் உறவு வடகிழக்கில் உருவாகும் என்பதை சர்வதேசத்துக்கும் தேசிய ரீதியாகவும் நிரூபித்து காட்டுகின்ற ஒரு நிகழ்வு தமிழ் தலைமைகளால் ஏற்படுத்த முடியும். எனவே தயவு செய்து உங்களோட நாங்கள் கேட்கின்ற அந்த மண்ணில், நான் ஆரம்ப காலத்தில் தமிழ் பாடசாலை கார்மேல் பட்டிமா கல்லூரியில் வளர்ந்து எங்களுடைய தமிழ் அந்த கலாச்சார உணர்வு அந்த காலத்திலேயே மீலாது விழாக்கள், முஸ்லிம்களுடைய எத்தனையோ கலாச்சார உடைகளை அங்கீகரித்த மண். இன்று யுத்தம் முடிந்த அந்த யுத்த காலத்தில் கூட கார்மேல் பாட்டிமா கல்லூரியில் மத்திய பிரதர் படை சகலரும் முஸ்லிம்களுடைய கலாச்சார உடைமையை பகிரங்கமாக மீலாத் விழா, முஸ்லிம்களுடைய பயான், பாங்கு, குர்ஆன் ஓதப்பட்ட அந்த தமிழ் மண்ணில் இன்று ஒரு நபர் வந்து இந்த மத ஐக்கியத்தை, கலாச்சார ஐக்கியத்தை குலைப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை பொறுத்த மட்டில் நான் பார்லமெண்ட் உறுப்பினராக பிரதி அமைச்சராக இருந்த பொழுது இந்த மண்ணில் ஒரு மத ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்பட ஒரு பாரிய ஒரு இது சூழ்நிலை ஏற்பட்டது. கல்முனை உப பிரதேச செயலகத்தில் வழிபாட்டு தமிழ் மக்களுடைய வழிபாட்டு தலத்தை அமைத்த பொழுது கல்முனை மாநகர சபை அது அனுமதியற்ற கட்டிடம் என்ற ரீதியில் அதை உடைப்பதற்கான வழக்கினை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை தாக்கல் செய்த பொழுது கூட தமிழ் உள்ளூராட்சி அந்தந்த மாநகர சபை உறுப்பினர் முக்கிய தலைமைகள் எங்களோட பேசிய பொழுது நாங்கள் இரவோடு இரவாக இவ்வாறு வாரக்கணக்கில் நாங்கள் அந்த பிரச்சனையை வைக்கவில்லை. இரவோடு விறகா ஓரிரு தினங்களில் நாங்கள் இரு சமூக தலைவர்களும் பேசி முதல்வர் அவர்கள் அந்த வழக்கினை சமரசத்துக்கு உட்படுத்தி அந்த வழிபாட்டு தலத்துக்கு அந்த மக்களுடைய மத உணர்வு, கலாச்சார உணர்வை மதித்து அந்த பிரச்சனை சுமூகமாக்கப்பட்டது. அந்த தைரியம் எங்களுக்கு இருந்தது. அன்று எங்களுக்கு அந்த தைரியம் இருந்தது. ஆனால் இன்று இவ்வளவு இந்த விடை இழுபட்டு போவது எங்களுக்கு கவலையா இருக்கின்றது. அவசரமாக தமிழ் தலைமைகளுடைய முதலாவது ஆப்ஷன் இதை தீர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இரு இனங்களுக்கான அந்த அந்த ஒரு மரியாதையான ஒரு ஒற்றுமை ஏற்படும் என்பதை வலியுறுத்துகின்ற. அதே நேரம் அது அந்த முயற்சி கைவிடாமல் போய் இந்த விடயத்தில் அரசும் ஒரு பாரமுகமாக இருக்க முடியாது. இது எங்களுடைய நிலைப்பாடு. குறிப்பாக எங்களுடைய நான் இதை அரசியல் விடயமாக மாற்ற விரும்பவில்லை. குறிப்பாக எங்களுடைய பகுதியை பார்லமெண்ட் ஆதம்பாவா அவர்கள் உண்மையில் அவர்
இந்த விடயங்களில் பல முயற்சிகளை எடுப்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் தனியாக நின்று வெல்ல முடியாது. இல்லை, சுகாதார அமைச்சு பல அந்த செயலாளர் உட்பட ஜனாசா எரிக்கப்பட்ட பொழுது அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ரணில் சிங். எனவே இது உங்களால் தனியாக வெல்ல முடியாது. நீங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள், எதிர்கட்சியில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், ஆளுங்கட்சியில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரும் தொலைபேசி சரி சந்தித்து பேசி உடனடியாக சுகாதார அமைச்சின் ஒரு மாநாட்டை கூட்டி திங்கட்கிழமை சரி அவசர கலந்துரையாடலை மேற்கொண்டு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இது ஜனாதிபதியுடைய பேருக்கு களங்கம் வருகின்ற விடயம், இது இந்த கல்முனை விடயம் தேசிய ரீதியாக கூட விஸ்வரூபம் எடுக்கின்ற பொழுது இந்த அரசு என்பிபி அரசுக்கு மிக ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். இவ்வாறு கோட்டபாய ராஜபக்சக்கு ஜனாசா எரிப்பு எவ்வளவு அழிவை கொண்டு வந்ததோ இந்த சிறு விடயம் பெரிய ஒரு களங்கத்தை அரசுக்கு ஏற்படுத்தும் என்ற விடயத்தை சொல்லி புதிதாக சுகாதார அமைச்சுடைய எழுத்து மூல சுற்றுநுறுவத்தை தான் வெளியிட்டு இதை தீர்க்க முடியும் என்றார். அதை தீர்ப்பதற்கு குறிப்பாக ஆளுங்கட்சியில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட எதிர்கட்சியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக இதை களத்தில் இறங்க வேண்டும். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய குறிப்பாக 5 முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் தயவு செய்து இதை கல்முனையில் உள்ள ஒரு வடக்கு ஆதார வைத்தியசாலை பிரச்சனையாக நீங்க தயவு செய்து எடுக்காதீர்கள். நாம் விழாவாரியா பேச முடியாது. இதுள்ள பின்னுள்ள ஆபத்துகள் ஒரு தேசிய ரீதியான ஒரு விளைவினை ஆபத்தினை முஸ்லிம் சமுதாயத்துக்கு சுகாதாரத்துறையில் மட்டுமல்லாமல் ஏனைய திணைக்களங்களிலும் இது விஸ்வரூபம் எடுக்கலாம். இதனை இனவாத சக்திகள் வெளிநாட்டு மொசாட் போன்றவைகள் இதனை பயன்படுத்த முற்படலாம். எனவே இதற்கு இடம் அளிக்காமல் தயவு செய்து இந்த பிரச்சனைக்கு அவசரமாக களத்தை தீவிரமாக செயற்படுங்கள் என்றால் அந்த மக்களான எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு இந்த விடயத்தை நான் தூக்கமின்றி செயற்பட்டிருக்க முடியும். அது ஜனாதிபதியாக இருந்தால் சரி அல்லது சுகாதார அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாசலில் நின்றாவது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளிட்டு இனங்களுடைய ஐக்கியத்தை நாங்கள் காப்பாற்றி இருப்போம் என்று கூறி இந்த விடயம் இந்த நூற்றாண்டு இந்த இன மத ஒற்றுமையை கல்முனை மண்ணில் காக்குமாறு கூறி உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். The Pioneer News website is based in Sri Lanka.